come to the feast. ஹாய் சுட்டீஸ், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் என்ன செய்வோம்? வாங்க வாங்க அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிடுவோம். உட்காருங்கன்னு சொல்லுவோம், தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம், ஃபேன் போட்டு விடுவோம் இல்லையா? இதெல்லாம் தான் குட் மேனர்ஸ். வெரி குட். நம்ம ஆபிரகாம் தாத்தா வீட்டுக்கு கூட 3 கெஸ்ட்டும் வந்தாங்க. அதை பற்றி படிப்போமா? நம்ம ஆபிரகாம் தாத்தா மம்ரேயில் கூடாரத்தில் குடியிருந்தார். ஒரு நாள் பகல் வேளை நல்ல உஷ்ணம், வெயில். அப்போது அந்த ஊருக்கு 3 பேர் வந்தாங்க. ஆபிரகாம் தாத்தா பார்த்த உடனே அவங்கக்கிட்ட போய், நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, கொஞ்சம் நேரம் மரத்தடியில் உட்கார்ந்து இளைப்பாருங்க, நான் உங்களுக்கு தண்ணி தரேன், சாப்பாடு தரேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போங்க அப்படின்னு சொன்னார். அந்த விருந்தாளிங்களும் சரின்னு சந்தோஷமாக வந்தாங்க. மரத்தடியில் உட்கார வச்சாரு, காலெல்லாம் கழுவ தண்ணி கொடுத்தாரு, குடிக்க தண்ணி கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக சாராள் கிட்ட போனார். ஆபிரகாம் தாத்தா சாராள் கூடாரத்துக்கு போய், சாராள், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, நீ வேகமாக 3 படி மெல்லிய மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அப்பங்களை சுடு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மாட்டு மந்தைக்கு போய் அங்கே நல்லா இளங்கன்றை பிடிச்சி வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, இதை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சமைச்சு கொண்டு வாங்க பார்க்கலாம், சீக்கிரம் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டார். இப்போது விருந்து ரெடி ஆயிடுச்சு. அப்பம், இறைச்சி, பால், வெண்ணெய் எல்லாம் விருந்தாளிங்களுக்கு கொடுத்தாங்க. சந்தோஷமாக எல்லாரும் மரத்தடியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர், சாராள் எங்கே, நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் சொன்னார், கூடாரத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது சூப்பராக செஞ்சுருக்காங்க, நாங்கள் திருப்பியும் வருவோம், அப்போ சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் சொன்னார். சாராள் இதை கூடாரத்துலேருந்து கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே, நானே ஒரு கிழவி, எனக்கு போய் குழந்தை கிடைக்குமா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டா. இது அந்த விருந்தாளிக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தவங்க சாதாரண ஆளுங்க இல்லை, தேவனும் 2 தேவ தூதர்களும் தான் ஆபிரகாம் வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்தாங்க. அப்போது தேவன் சொன்னார், சாராள் நான் சொன்னதை கேட்டு கூடாரத்தில் சிரிக்கிறாங்கன்னு சொன்னார். உடனே சாராள் வெளியே வந்துட்டு பயந்து, ஐயோ நான் சிரிக்கலை அப்படின்னு சொன்னான். அப்போ தேவன் சொன்னார், இல்லை சாராள், நீ சிரிச்ச எனக்கு தெரியும், நாங்கள் திருப்பி வருவோம், அப்போ உனக்கு ஒரு ஆண் குழந்தை உன் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். சாராளுக்கும் சந்தோஷம், ஆபிரகாமுக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் 2 தேவ தூதர்களும் சோதோம் நாட்டை நோக்கி நடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமும் தேவனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது போல தான் சுட்டீஸ், நமக்கு தெரியாதவங்களாக இருந்தாலும் ஒரு உதவின்னு வரும்போது சின்ன சின்ன உதவி நம்ம செய்யலாம். தண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம தேவனுக்கே செய்கிற போல் ஆகும். தேவன் கூட ஏசப்பா கூட சொல்லியிருக்கார்ல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்ட்டு. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான் அப்படின்ட்டு பைபிளில் சொல்லியிருக்கு. ஸோ நாமளும் உதவி செய்யணும், உபசரிக்கணும். சரி, இன்றைக்கி மனப்பாட வசனம் எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2. திரும்பவும் சொல்லலாமா? எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. சரியா சுட்டீஸ்?